இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு கதைக்கு போலாம். யார பத்தி தெரியுமா பார்க்க போறோம்? பவுலும் சீலாவும் பத்தி. ஒரு நாள் என்னாச்சு, மக்கதனியா நாட்டுல பிலிப்பு பட்டணத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக பவுலும் சீலாவும் போனாங்களாம். எந்த பட்டணத்துக்கு போனாங்க? பிலிப்பு. சொல்லுங்க, பிலிப்பு. அந்த பட்டணத்துக்கு போயிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடியே வந்துச்சான். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? குறி சொல்லுகிற பொண்ணா. குறி சொல்ற ஆவி தெரியும்ல, அந்த ஆவி அந்த பொண்ணு மேல இருந்த பொண்ணா. அந்த பொண்ணு என்னத்தமா சொல்லுச்சு? அவங்க பின்னாடியே போயிட்டு, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க இவங்க ரட்சிப்ப வழிய சொல்றாங்க அப்படின்னு சத்தமிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் பின்னாடி சத்தமிட்டே வருவாள் அந்த பொண்ணு. அப்படி ஒரு நாள் வந்துட்டு இருக்கும் போது பவுலுக்கு கோபம் வந்து டக்குன்னு திரும்பி, இயேசுவின் நாமத்தினால அவளை விட்டு போ அப்படின்னு சொன்னாலாம். அப்படி சொன்ன உடனே அந்த குறி சொல்ற ஆவி இருக்குல்ல, அந்த பொண்ணு விட்டு ஓடி போச்சான். ஓடி போனோடனே அந்த பொண்ணு குறி சொல்றத வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்கல்ல சில மனுஷங்க, அவங்களுக்கு கோபம் வந்து, என்னது இந்த பொண்ணை விட்டு குறி சொல்ற ஆவி அனுப்பிச்சிட்டீங்களா? இனி நாங்க எப்படியா காசு சம்பாதிக்கிறது? இவனை நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலையும் சீலாவையும் என்ன தெரியுமா பண்ணாங்களா, அங்க இருக்கிற அதிகாரிட்ட பிடிச்சு விட்டாங்க. என்னத்தமா சொன்னாங்க? நம்ம எல்லாம் ரோமரு, ஆனா இவங்க எல்லாம் யூதா தேசத்துல இருந்து வந்திருக்காங்க, நம்ம கிட்ட எல்லாம் கலகம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு அந்த குறி சொல்லுகிற எஜமான்கள் எல்லாம் போய் சொன்னாங்களாம். உடனே அங்க வந்து அதிகாரிகள் எல்லாம் பவுலையும் சீலாவையும் பிடிச்சி ட்ரெஸ்ஸ கிழிச்சி டமால் 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 டமால்னு அடிச்சாங்களாம். அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் உள்ள இருக்கிற ஜெயிலு ரூம்குள்ள போட்டுட்டாங்களாம். போட்ட உடனே என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க உடம்பெல்லாம் காயம், பாவம், ரொம்ப அடி வாங்கினாங்கல்ல. அன்னைக்கு நைட்டு பவுலும் சீலாவும் என்ன தெரியுமா பண்ணாங்க? அப்படி தூங்கல பிள்ளைங்களா. ஆனா அந்த கஷ்டத்து நேரத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? பவுலும் சீலாவும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். துதிப்பேன் அல்லேலூயா பாடி அப்படின்னு ஏசப்பாட்ட பாடிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஆண்டவரை துதிக்க 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 என்ன தெரியுமா நடந்துச்சு பிள்ளைங்களா? ஜெயில அதிர்ந்து அவங்க கையில கட்டி இருந்த விலங்கெல்லாம் உடைஞ்சி அவங்க விடுதலை ஆனாங்களாம். பிள்ளைங்களா, நமக்கு இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம என்ன கஷ்டத்துல போனாலும், என்ன துன்பத்துல போனாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாட்டு பாடும்போது நம்மளுடைய கட்டுக்களை எல்லாம் கர்த்தர் உடைச்சிருவார். நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எதுனாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். சங்கீதம் 50 என்ன சொல்லிருக்கு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுவாய் என்று சொல்லிருக்குல்ல. அந்த வசனத்தின்படி நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கோணலானவர்களை செவ்வையாக மாற்றுவார். குட்டீஸ், எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும், நம்ம அப்பா அம்மா சோர்ந்து பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் யுத்தம் செய்வார், நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஓகே, பை பை குட்டீஸ்.